ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஹாப்பி தீபாவளிங்க எல்லாருக்கும். காலையில் எழுந்திரிச்சாச்சு, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சாச்சு. பலகாரங்கள்லாம் சுடணும். இன்னைக்கு காலை நேர வேலையை பார்க்கலாம். எங்கள் வீட்டு காலை நேர வேலை ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அம்மா உங்கள் வீட்டு ரொட்டேட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காண்டி இந்த வீடியோ எடுக்கேன். காலையில் உள்ள வேலையை இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சாச்சுங்க. காஃபி போட்டு சாப்பிட்டு அப்புறம் மட்டும் நம்ம பலகாரம் சுடலாம். மணி 6 மணி ஆகுது. 5:30க்கு எழுந்திரிச்சாங்க. மணி 6 மணி ஆகுது. காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் மட்டும் வடைக்கு நனைய போட்டிருக்கேன், அரைக்கணும். அரைச்சிட்டு பஜ்ஜி வடை எல்லாம் சுட்டு சாப்பிட வேண்டியதாங்க. தீபாவளி கொண்டாட வேண்டியதான் ஹாப்பியாட்டு. பருப்பு ராத்திரி ஊற போட்டிருந்தேன், நல்லா ஊறிடுச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கிடலாம். நாங்கள் ரசவடை போடுவோங்க, அதனால கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். எங்கள் ஊர் சைட்லலாம் ரசவடை நாங்கள் போடுவோம் தீபாவளி அன்னைக்கு. தீபாவளி முடிஞ்சோடனே பருப்பு வடை அப்புறம் அன்னைக்கு யாரும் எடுக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. உளுந்த வடையை தான் சாப்பிடுவாங்க. அதனால் பருப்பு வடை வந்து ரசவடை போட்டு சாப்பிட்றதுக்காண்டி போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. எங்கள் ஊர் சைட்லலாம் ரசவடை தான் நாங்கள் சாப்பிடுவோங்க. மறுநாள் தீபாவளி கழிஞ்ச மறுநாள் பருப்பு வடை அப்புறம் ரசத்தில் போட்டுருவோம். ரசத்தில் போட்டு அப்படியே சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். 4 நாளைக்கு வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ரசத்தை சூடு பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க. தீபாவளினாலே எங்களுக்கு ரசவடை தான் மெயின். என்னோட காலை நேர வேலையை பாருங்க. தீபாவளி மட்டும் காஃபி தூள், நாட்டு சக்கரைங்க. எங்கள் வீட்டாளுக்கு சுகர் இருக்கிறனால கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போடுவேன். பருப்போட உளுந்தோட வாழைக்காய் வச்சு 3 செய்ய போகிறாங்க. அது எல்லா பலகாரமே நான் செஞ்சாச்சு. எங்கள் 2 பேருக்கும் போட்டு இனிமேல் நிறைய போட்டு பண்ணி யார் சாப்பிட போகிறா? வீடியோ எடுக்கிறதுக்காண்டி எல்லா பலகாரமும் செஞ்சாச்சுங்க. அவ்வளோதான். வடையை மட்டும் சுட்டு வாழைக்காய் வச்சு போட்டு சாப்பிட வேண்டியதாங்க. காலையில் இட்லி, சாம்பார், சிக்கன் குழம்புங்க. எங்கள் ஊர்லலாம் முதல் நாள் நைட்டே மட்டன்லாம் வெட்டிடுவாங்க. தெரு கிடாயை வெட்டி கறி எல்லாரும் வீட்லேயும் வாங்கிடுவாங்க. நைட்டே கறி வச்சு வச்சுருவாங்க. வச்சுட்டு காலையில் இட்லி வச்சு வடைலாம் சுட்டு காலையில் வச்சு சாப்பிடுவாங்கங்க. சாமிக்கு நாங்கள் அதுவும் படைப்போம், படைச்சி சாப்பிடுவோம். தீபாவளி அன்னைக்கு என்ன செய்தோமோ எல்லாத்தையும் வைப்போம் சாமிக்கு. வச்சு துணிமணிலாம் வச்சு கும்பிட்டு சாப்பிடுவோங்க. நான் கொஞ்சம் தண்ணி போல் தான் சாப்பிடுவேன். காப்பி வந்து ரொம்ப திக்காக குடிக்க மாட்டேன், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. இது வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்துடலாம். காப்பி ரெடி ஆயிடுச்சுங்க. ப்ரூ சன்ரைஸ் காப்பிலாம் இருக்குங்க, போட மாட்டேன் நான். ப்ரெஷருக்கு வந்து ஆக மாட்டேக்கு, பிடிக்க மாட்டேக்கு. அதனால அந்த காப்பி குடிக்க மாட்டோம். இது ஃபில்டர் காப்பி தான் வாங்கி குடிப்பேன். 2 பாட்டில் கிடக்கு பிரிட்ஜுக்குள்ள. ப்ரூவும் கிடக்கு, சன்ரைஸும் கிடக்கு. யாரும் கெஸ்ட் வந்தாங்கன்னா போட்டு கொடுக்க வச்சுருக்கேன். காப்பி சாப்பிட்டுக்கலாங்க. சூடாக குடிப்பேன், ஆனால் 1/2 கிளாஸ் தான் குடிப்பேங்க. நிறைய குடிக்க மாட்டேன் காப்பி. சூடாக வேணும், ஆனால் 1/2 கிளாஸ் தான் வேணும். காப்பி சாப்பிட்டு வரேங்க. இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் நம்ம நறுக்கிறதுக்குள்ளே, வடைக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் நறுக்கிறதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு அவிய வச்சிடலாங்க. சாம்பார் நான் கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, அமாவாசை. அப்புறமா வந்து அடுத்த நாள் சஷ்டிக்கு வந்து விரதம் இருக்க போகிறாங்க. போன வருஷமும் விரதம் இருந்தேன், இந்த வருஷமும் விரதம் இருக்க போகிறேன். நான் ஒரு வருஷம் 3 வருஷம் இருக்கணும்னு நினச்சிருக்கேன். அதனால் இந்த வருஷமும் விரதம் இருக்க போகிறேன். ஒரு நேரம் பச்சரிசி சாப்பிட்டு இருக்க போகிறேன்.
அதனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுதாங்க. மிச்சம் வந்துட்டுனா மாதிரி வேஸ்ட்டாக போயிடும். அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் இன்னைக்கு சாமி படைக்கணுங்கிறதுக்காண்டி பண்ணுதால இப்போ சாம்பார்லாம் வைக்க மாட்டேன். சிக்கன் குழம்பு இருக்கனால அதை வச்சு சாப்பிட்றலாம். சாமிக்கு படைக்கிறதுனால தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாம் வைக்க போகிறேன். அதை கழுவி வச்சுக்கலாம். இப்போ பருப்பை கழுவி எடுத்தாச்சுங்க. இல்லை கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா பாதி கேரட்டு, 3 பீன்ஸுங்க, ஒரு பச்சை மிளகா, ஒரு கத்திரிக்காய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. இது தண்ணி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு அவியும் போதே கொஞ்சம் கருவேப்பிலை தலையும் மல்லித்தலையும் போடுங்க. நல்ல சாம்பார் வந்து வாசனையாக இருக்குங்க. ரேஷன் பருப்பு அதனால் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கணுங்க. 5 விசில் விட்டால் தான் உங்களுக்கு வந்து வேகும். நம்ம மற்ற காயெல்லாம் நறுக்கிறதுக்குள்ளே வெங்காயம் இது வெங்காயம் பச்சை மிளகாலாம் வெட்டதுக்குள்ளே நமக்கு பருப்பு வெந்துடும். அடுப்பு காலியாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு பருப்பு வேகச்சு எடுத்துக்கலாங்க. பருப்பு வேகட்டும். நம்ம வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஐயா வெடி 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 போட்டலாம் தீபாவளிக்கு. பருப்பு வடைக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. குக்கரில் சாம்பாருக்கு வேக வச்சுருந்தேன். அது வேகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோங்க. எல்லாம் கட் பண்ணி எடுக்கிறதெல்லாம் காட்டினாக்கே ரொம்ப நேரம் ஆயிரம் வீடியோ முடியதுக்கு. அதனால் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. பருப்பு வெந்துருச்சு. பருப்பு வடைக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக முழு பருப்பு இருக்கணுங்க. அப்போ தான் இந்த வடை வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக முழு பருப்பு போட்டுக்கோங்க. ரச வடைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே பிளான் படி செஞ்சால் சீக்கிரம் வேலை முடிஞ்சிருங்க கிச்சன் வேலை. அதில் இன்றைக்கா 10 மணி ஆயிரும் வேலை முடியறதுக்கு. பருப்புக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சிடணும். சாம்பாருக்கு அப்புறம் நம்ம வடைக்கு அரைக்கிது பச்சை மிளகாய் இதெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சிட்டோம்னாக்கா சட்டுன்னு எல்லாமே பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் வேலை நிறைய இருக்குங்க. கட் பண்ணி எடுத்தாச்சுன்னா சீக்கிரம் மட்டும் வேலை முடிஞ்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ பருப்பு அரைச்சி எடுத்தாச்சுங்க. பருப்பு அரைக்கிற வேலை முடிஞ்சு இதில் வந்து பருப்பு வடைக்கு வந்து நம்ம தேவையான பொருளை ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சம், அப்புறமா சின்ன வெங்காயங்க பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை, கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து கிள்ளி போடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். வடைக்கு வந்து நம்ம கிள்ளி தான் போடணுங்க. கருவேப்பிலை தழை போட்டாச்சு. பெருங்காயம் போட்டுக்கலாம். சோம்பு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு போட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்காங்க. அப்புறமாட்டு உப்பு போடணும். வடைக்கு தந்தோடி உப்பு போட்டு இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சிடறோங்க. பருப்பு வடைக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வாரத்தில் மூடி வச்சுட்டு அடுத்தது உளுந்த வடைங்க. உளுந்த வடைக்கு வந்து நேற்று நான் மாவு அரைக்கும் போதே கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் உள்ள பொருளெலாம் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, சின்ன வெங்காயங்க, கொஞ்சம் சட்னி தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிடலாம்.
அப்புறமா கொஞ்சம் மல்லித்தழை, உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூளுங்க. அவ்வளோதாங்க. வடைக்கு தேவையான பொருள் போட்டாச்சு. இப்போ இதையும் ஒரு ஓரத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். எண்ணெய் அடுப்பில் வச்சாச்சுன்னா டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருங்க. இல்லாட்டா ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து நேரம் ஆயிரும். இந்த மாதிரி செய்ய தீபாவளிக்கு செஞ்சிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. அதே மாதிரி சுசியத்துக்கு போடாதா இருந்தாலும் அவிச்சு உணர போட்டு போட்டுருங்க நைட்டில். இதையும் மூடி வச்சிடலாம். அப்புறம் வாழைக்காய் பஜ்ஜிக்கு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். பஜ்ஜி மாவுங்க, ரெடிமேட் மாவு தான் அன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ஒரு வாழைக்காய்க்கு அதுக்கு தந்தோடி மாவு எடுத்துகிட்டு நம்ம கரைச்சி வச்சிடலாம். பஜ்ஜிக்கு மாவு கரைச்சாச்சுங்க. கொஞ்சம் எடுத்து போட்டுடலாம். ஒரு வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மாவு இருந்துச்சுங்க. பஜ்ஜிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம சட்னிக்கு அரைச்சிக்கிடலாங்க. அரைச்சி வச்சிட்டோம்னா தாளித்து ஊற்றிடலாம். சட்னி வேலை முடிஞ்சிடும். சாம்பாரையும் கூட்டி தாளிச்சிட்டோம்னா அப்புறம் எண்ணெய் சட்டி வச்சு நம்ம வடை சுட வேண்டியதாங்க. இதையும் மூடி வச்சிடலாம். இப்போ கையை கழுவிட்டு தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். தேங்காய் சட்னிக்கு பச்சை மிளகாய் ஒரு 3 மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன். பூண்டு பல்லுங்க, ஒரு 2 அரிசி போட்டிருக்கேன். இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. சட்னி ஒரு பவுலில் ஊற்றிக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு அதே மிக்சி சாரில் கொஞ்சம் தேங்காய், அப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. சோம்புங்க, இது சிக்கன் குழம்புக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு அரைச்சி போடுங்க, குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவும் அரைச்சி எடுத்தாச்சுங்க. சட்னிக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கலாம். தாளிசம் மட்டும்தான் பண்ணணுங்க. இதையும் ஒரு வாரத்தில் மூடி வச்சுக்கலாம். இப்போ சாம்பார் அடுப்பில் ரெடி ஆயிடுச்சு. தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ யார் இறங்கிருச்சுங்க. வா, வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். எப்போதுமே சக்தி சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன். சாம்பார் பொடியும் போட்டாச்சு. அடுப்பையும் ஆன் பண்ணியாச்சு. உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு எல்லாத்துலேயுமே கம்மியாகவே எடுங்கங்க. கம்மியாக எடுத்தீங்கன்னா தான்
நல்லது உடம்புக்கு, ப்ரெஷர்லாம் வராது. கொஞ்சமாக மல்லி தழை போட்டாச்சுங்க. வீடியோ எப்படி தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு. என் பாட்டுக்கு வச்சுட்டு எடுக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சாம்பார் வந்து கொதிக்கட்டும், நம்ம தாளசம் பண்ணிடலாம். சாம்பார் கொதிச்சிருச்சுங்க. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ தாளசம் பண்ணதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கிடலாம். சாம்பாருக்கும் சட்னிக்கும் ரெண்டுலேயும் கொஞ்சம் கோரி ஊற்றிடுவேன். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ரெண்டுக்கும் சேர்த்து தாளிக்கிறனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு, சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க, நல்ல மணமாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. சட்னி கொஞ்சம் கொதி வச்சுட்டு சாம்பாரில் வச்சிடலாம். சாம்பாரும் ரெடி, சட்னியும் ரெடிங்க. இப்போ நம்ம வடை சுடுறதுக்கு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். காஞ்சிருந்துச்சுன்னா எண்ணெயை ஆட் பண்ணுங்கள், அது இல்லைன்னா நல்லா ஹீட்டாக விட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. சாம்பாரை மூடி ஒரு ஓரத்தில் வச்சுக்கிடலாங்க. சாம்பாரும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டால் சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மணி 7:30 தான் அது, 7 இலைகால் தான் அது. 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். மதியத்துக்கு, காலையிலேக்கு, நைட்டுக்கு 3 நேரத்துக்கும் சிக்கன் கறிங்க. இப்போ கொஞ்சமாக இந்த வாழைக்காய் சீவலில் எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவினீங்கன்னா உங்களுக்கு வந்து கரை பிடிக்காதுங்க. சீவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சீவுறதை தூர போட்டுறணுங்க, தோலாக வரும். அதுக்கு பிறகு உள்ளதை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வருங்க வாழைக்காய் சீவுறது வந்து. ஒரு வாழைக்காவே நிறைய வருங்க. ஒரு வாழைக்காய் போட்டாக்கா அக்கம் பக்கம் இருக்க கொடுத்துக்கிடலாம், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். சூப்பராட்டு எண்ணெய் காயதுக்குள்ளே வாழைக்காய் வச்சு எடுத்தாச்சு. பின்மை எல்லாத்தையும் போட்டு எடுக்க வேண்டியதாங்க. இதுதான் வேலை. மிளகா பச்சி வேணுமா? சரி, வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வாங்க. நிறைய வாங்கிட்டு வராதிங்க. ஒரு 5-6 மிளகா எடுத்து வாங்க போதும். மிளகா பச்சிக்கு மிளகா வாங்கிட்டு வராங்க. சரி, வாங்கிட்டு வாங்க அண்ணாச்சி. அவங்களுக்கு மிளகா பச்சி பிடிக்கும், என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் விட்டுட்டு தனியாக நாங்கள் தீபாவளி கொண்டாடுதோம். கஷ்டமாக தான் இருக்குது. உருளைக்கிழங்குலாம் வேண்டாம். வடை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சல்லடை எடுத்து வச்சாச்சு. எண்ணெய் கரண்டி வைக்கிறதுக்கு ஒரு தட்டு எடுத்து வச்சாச்சுங்க. அடுப்பில் வந்து எடுத்துகிட்டு நம்ம கீழே வச்சோம்னா கிச்சன் கவுண்டர் டாப்லாம் எண்ணெயாகும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டா நம்ம அப்பப்போ அதிலே வச்சுக்கிடலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சோண்டு மாவு போட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிடுங்க. காஞ்சிருச்சுங்க. வடையெல்லாம் சுடும்போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணுங்க. காஞ்சிருந்தால் தான் எண்ணெய் குடிக்காது உங்களுக்கு, ஃபாஸ்ட்டாகவும் எரியணும். இந்த மாதிரி அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியதாங்க.
நைட்டே மாவு அரைக்கும்போது கொஞ்சம் எடுத்து பிரிச்சில் வச்சுட்டேன். 2 கடாயாட்டு போட்டுக்கலாம். வடை பஜ்ஜிலாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம சிக்கன் குழம்பு ஒரு அடுப்பில் இட்லி ஊற்றி வச்சோம்னா ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணோம். 1 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடுங்க. இந்த மாதிரி மடமலான்னு எல்லாம் செய்யுங்க. ஈஸியாக கிச்சனில் வேலை முடிஞ்சிடும். அது இல்லைன்னா ரொம்ப லேட்டாகும். சிலவங்க வந்து ஒன்றா கட் பண்ணி ஒன்றா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து ரொம்ப டைம் பிடிக்குங்க. சட்டுன்னு வேலையை முடிக்கணும்னா நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி விடணும். பருப்பு சாம்பாருக்கு வைக்கணும்னா அடுப்பில் வச்சுட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடணும். கட் பண்ணி வச்சுட்டு மலமலான்னு போட்டு முடிச்சிடலாங்க. சட்னி தாளிச்சாச்சு, பருப்பு உடைக்கி அடைச்சாச்சு, உளுந்த உடைக்கெல்லாம் சேர்த்தாச்சு, வாழைக்காய் சீவி வச்சு வாழைக்காய் வடக்கி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. 10 நிமிஷத்தில் எல்லாம் முடிஞ்சிட்டுங்க. வடையை போட்டு எடுத்தாச்சுன்னா வேலை முடிஞ்சிடும் நமக்கு. நீங்கள் தீபாவளி எப்படி கொண்டாடுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எங்கள் ஊர்லலாம் முத நாளே கடாயெல்லாம் வெட்டி மதியமே கறி வச்சு வச்சுருவோம். அப்புறமாட்டு காலையிலே இட்லிக்கு வந்து கறி வச்சு சாப்பிட்ருவோங்க. அந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் பண்ணுவாங்க. சில ஊர்களில் வந்து மத்தியானம் பண்ணுதாங்க. மத்தியானம் கறி எடுத்து வந்து கறி வச்சு இல்லைனா பிரியாணி பண்ணி சாப்பிடுதாங்க. நாங்கள் காலையில எல்லாம் பண்ணி சாமிக்கு வைக்கும்போது எல்லாம் சேர்த்து படைச்சிருவோங்க. அப்படியே சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படியே பழகிட்டோம் நாங்கள். எங்கள் ஊர்லலாம் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். தீபாவளி எங்கள் ஊரில் ஜோதியாக இருக்குங்க. அந்த மாதிரி தீபாவளி வரமாட்டேக்கு எங்கே போனாலும். இப்போ வடை வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இதில் இருக்க வெங்காயம் நல்லா வெந்துடணுங்க. வெந்துட்டுனாலே நமக்கு வடை வெந்துட்டுன்னு அர்த்தம். வடை ரெடிங்க. எதுவுமே நான் உப்பு காணுமான்னு பார்க்கல, சாமிக்கு படைக்கிறனால அப்படியே தான் பண்ணுதேன். மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். வடை நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். பருப்பு வடைக்கு வந்து தட்டி போட்டுக்கலாம். பருப்பு வடை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் ஆகும். இந்த மாதிரி உருட்டிட்டு அப்படியே தட்டி போட்டுடணும். கடாயில் எத்தனை பிடிக்கோ அத்தனை போட்டுக்கோங்க. எண்ணெய் சட்டிலாம் பார்த்து எடுத்து வேணுங்க. பிள்ளையோட கொண்டாடினா தாங்க தீபாவளி மாதிரி இருக்குது. தனிமையில் அவ்வளவாட்டு போகிறதா அடிக்கி என்ன பண்ணுறது. பிள்ளை நம்ம தனிமையில் தான் கொண்டாடணும். வயசாகிடுச்சுன்னா நம்மளே மாற்றிக்கிட வேண்டியதான். பிறகு என்ன பண்ணுறது. இப்போ கொஞ்சம் வேகட்டும், நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எங்கள் ஊரில் வந்து ரோட்டு கடையில் வந்து ஒரு வடை வண்டி போடுவாங்க. சாயந்தரம் ஆகிட்டுனா நல்ல வியாபாரங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் போடுற மாதிரியே போட்டு கொடுப்பாங்க. பஸ்ஸு நிப்பாட்டி பஸ்ஸுக்காரங்க கூட வாங்கி அந்த வடையெல்லாம் சாப்பிடுதாங்க. அந்த அளவுக்கு பஸ்ஸில் போகும்போதே மூக்கு துளைக்கும். நான் அதிகமாக வாங்க விட மாட்டேன். எங்கள் வீட்டாளு ஓயாமல் வாங்கிட்டு வராங்க. கொலஸ்ட்ரால் அவங்களுக்கு நிறைய இருக்குது. அதனால் டெய்லி நிறைய எண்ணெய் பொருள் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு வாங்க விட மாட்டேன். உளுந்த வடையெல்லாம் எடுக்கவே கூடாதுங்க. உளுந்த வடையிலேருந்து நிறைய உளுந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு வந்து அது கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் உளுந்த வடைலாம் அதிகமாக எடுக்கக்கூடாது. அதில் எண்ணெய் நிறைய குடிக்கும். எவ்வளோ தான் நம்ம பக்குவமாக பண்ணாலும் சரி, பருப்பு வடையோட உளுந்த வடையில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் இருக்கும். அதனால் வாங்க விட மாட்டேன். அவங்களுக்கு ஆசையாக தான் இருக்கும். எப்பமாச்சு விட வாங்கிட்டு வருவாங்க. சரி, வயசாகிடுச்சு ஆசைப்படுதாங்கன்ட்டு சில நேரம் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டுருவேன்.
இன்னைக்கு வீடியோ எடுக்கணுங்கக்காண்டி தான் இன்னைக்கு இத்தனை வகை பண்ணுதாங்க. அல்லாட்ட 2 வடையை மட்டும் சுட்டுட்டு பெசாடி சாமியை கும்பிட்டு உட்காந்துருவேன். சரி உங்களுக்கு எங்கள் வீட்டு தீபாவளி எப்படி இருக்குன்னு காட்டணுமே அப்படிங்கிறதுக்காண்டி இன்னைக்கு பண்ணுறேன். இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணாக்கே சட்டுன்னு வேலை முடிஞ்சிருங்க. எல்லா பொருளுமே நம்ம வாங்கி ரெடியாக வச்சுருக்கணும். கட் பண்ணி வச்சுட்டோம்னா சரி, யாருமே ஹெல்ப்புக்கு தேவையே இல்லை. எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா எனக்கு கிச்சனில் வேலையே முடியாதுங்க. நானே தனியாக நின்று எல்லாமே செஞ்சிருவேன் சீக்கிரமாட்டு. கூட ஒரு ஆள் நின்னாச்சுன்னா எனக்கு வேலையே போடாது. சிலவங்களுக்கு வந்து கூட ஒரு ஆள் நின்னா தான் ஹெல்ப்புக்கு வச்சுக்கிடுவாங்க, செய்கிறதுக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு அப்படி இல்லை, தனிமையில் தான் எனக்கு செய்ய பிடிக்கும். உங்களுக்கு எப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இது மைண்ட் செட்டுங்க. இப்போ வடையை போட்டு முடிச்சுட்டு அடுத்தால வாழைக்காய் வச்சு எங்கள் வீட்டாலும் மிளகா வாங்கிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. மிளகா கடையில் இன்றைக்கி வச்சுருப்பாங்க காலையில் ஃப்ரெஷ்ஷாட்டு. பார்த்த உடனே ஆசை கொடுத்துட்டு அவங்களுக்கு எதுக்கு 2 பேர் எவ்வளோங்க சாப்பிட போகிறோம், வேஸ்ட்டாட்டு போட்டு ஏன் பண்ணிட்டு தான் வேண்டான்னு சொல்லலை அவங்கள்ட்ட. சரி கேட்காங்க, அவங்களுக்காண்டி கொஞ்சம் லட்சம் பண்ணும். பொண்ணு வீடு பக்கத்தில் தான் இருக்குது. ஆளுக்கு ஒரு பஜ்ஜி எடுத்துகிட்டு அவங்களுக்கு 2 3 கொடுத்து விட்டோம்னா சாப்பிட்டுருவாங்க. பருப்பு வடையும் வேக ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்ல மொறு மொறுன்னு இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. நல்லா எங்கள் ஊரில் போடுற வடை அதே மாதிரி உளுந்த வடையும் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட பருப்பு வடை வெந்துருச்சுங்க, எடுத்துக்கிடலாம். ஆளுக்கு 2 வடை. நான் ஒவ்வொரு வடை தான் சாப்பிட முடியும், 4 வடை தான் சுடணும். நான் ரச வடையில் போடுறதுக்காண்டி கூட கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்க பருப்பு வடையும் போட்டுக்கிடலாம். பருப்பு வடை வந்து வெந்துருச்சுங்க, எடுத்துக்கிடலாம். மும்பையிலலாம் இருக்கும்போது நிறைய பண்ணுவாங்க. நிறைய பண்ணி பக்கத்தில் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி பேச்சுலர் பசங்க இருக்கிற ரூமுக்கெல்லாம் கொடுப்பாங்க. நிறைய இருப்பாங்க பசங்க. அதனால் நிறைய போட்டு பண்ணுவேன். சென்னைக்கு வந்த முறை யாருமே அடைச்ச கதை திறக்க மாட்டேங்காங்க. பஜ்ஜி வந்து போட்டுக்கிடலாங்க. ரெடிமேடு மாவு ஜாஸ்தி போட மாட்டேன், இன்னைக்கு போட்டாச்சு. கொஞ்சம் இருந்துச்சு மாவு, சரி அதையும் வேஸ்ட் பண்ணுவானே. கடாயில் எத்தனை எண்ணெய் பிடிக்கும் அத்தனை எண்ணெய் போட்டுக்கோங்க. பருப்பு வடையும் உளுந்த வடையும் வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இதில் வந்து வாழைக்காய் பச்சி வச்சுக்கலாம். இதெல்லாம் நாங்கள் கத்திரிக்காய் பச்சிலாம் போடுவோம், நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் பச்சி, அப்பள பச்சி வாங்கி வச்சா இல்லையா? ஏன் வித்துருச்சா? சரி, மிளகா பச்சி கேன்சல். போதும், இருக்க வடைகள் போதும், இன்னொரு நாள் போட்டு சாப்பிடலாம். இப்போ வாழைக்காய் பஜ்ஜி வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க வாழைக்காய் பஜ்ஜி வந்து. அப்படியே சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாமிக்கு படைக்கணும், அதனால் எச்சிப்படுத்தக்கூடாது. இப்போ வாழைக்காய் பஜ்ஜி போட்டாச்சுங்க. வாழைக்காய் பஜ்ஜி முடிஞ்சு லாஸ்ட்டில் இருக்குது, போட்டாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சட்டி இறக்கிட்டு சிக்கனுக்கு வச்சுக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சுக்கிடலாம். குக்கரில் வச்சாங்கன்னா ஒரு விசில் நல்லா வதக்கிட்டாங்கன்னா ஒரு விசில் இல்லை 2 விசில் வச்சாக்கே சட்னி முடிஞ்சிருங்க. குக்கர் காயிட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு நட்சத்திரப்பூ பாதி எடுத்திருக்கேன், பட்டை ஒரு துண்டு எடுத்திருக்கேன், ஜாதிப்பூ கொஞ்சோண்டு போட்டிருக்கேன்,
சோம்பு 1/2 ஸ்பூன், லவங்கம் ஒரு 3 லவங்கம், கொஞ்சமாக கல்பாசிங்க, 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு வைங்க. நான் 1/2 கிலோவுக்கு அதனால கம்மியாக எடுத்துருக்கேன். இங்கே அதுக்கு தந்தூரி எடுத்துக்கோங்க, சிக்கனுக்கு தந்தூரி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்ட உடனே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடணும். இந்த வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளே எல்லாம் தீஞ்சிருங்க. அப்புறம் வெங்காயம் வதங்கும்போது ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி. எங்கள் அம்மா மட்டன் சிக்கனுக்கு தக்காளியே போடாதுங்க. என்ன தக்காளி போடுது அப்படின்னு சத்தம் போடும். கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். எல்லாமே சேர்ந்து வதங்கிரும். எல்லாம் வதங்கட்டும். சிக்கன் பொடி ரெடிமேட் பொடி தான் போட்டு வைக்க போகிறேன் இன்னைக்கு. நல்லாயிருக்குங்க. இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லித்தூள், வரமிளகாத்தூள், அப்புறமாட்டு கொஞ்சம் சிக்கன் பொடியும் போட்டு வைக்கலாம். தனி சிக்கன் பொடியும் போட்டு வைக்கலாங்க. நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிருச்சு. நம்ம சிக்கன் பொடியை போட்டு இதில் கொஞ்சம் வதக்கிடணுங்க. வதக்குனிங்கன்னா குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 50 கிராம் போட்டுதாங்க 1/2 கிலோவுக்கு. சின்ன குழந்தைகள்ட்ட இருந்தால் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காரம் இருக்கும். சக்தி பொடி தான் நல்லாயிருக்குங்க. இந்த மசாலாலே போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்கன்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லைன்னா தனியாக ஒரு சட்டியில் போட்டு வறுத்து போடுங்க. கொஞ்சம் வறுத்து போடுங்க. அந்த குழம்பு வந்து தனியாக டேஸ்ட் கொடுக்கும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். 1/2 கிலோ சிக்கனுங்க. கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சதை ஊற்றிடலாம். இப்போ தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நாகர்கோவில் சைட்லலாம் எல்லாத்துக்குமே தேங்காய் ஆட் பண்ணுவாங்க. நாங்கள் தேங்காய் அதிகமாக எடுப்போம். அதனால் சிக்கனுக்கும் தேங்காய் ஊற்றி வச்சு, சிலவங்க வந்து சிக்கனுக்கும் தேங்காய் போடாமல் தான் பண்ணுதாங்க. எல்லா குழம்புக்குமே தேங்காய் வைக்க மாட்டாங்க. பொரியலுக்கும் தேங்காவே போட மாட்டாங்க. நாங்கள் எல்லாத்துக்கும் தேங்காய் தான் எடுப்போம். அப்படியே பழகிருச்சுங்க. குழம்பு மாதிரி வைக்கிறேன். என்ன தோசை இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு வேணும். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கிட்டேங்க. அதனால ஒரு விசில் விட்டால் போதும். ரொம்ப விசில் விட்டேன்னா அப்படியே பிரிந்து போயிருங்க சிக்கன் வந்து. அதனால் ஒரு விசில் விட்டுக்கோங்க. ஒரு விசில் விடட்டும். அதுக்குள்ளே பூஜை ரூமில் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. குக்கரில் விசில் அடிச்சிருச்சு. நம்ம இறக்கிக்கலாம். இறக்கிட்டு இட்லிக்கு அடுப்பில் வச்சுக்கலாங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். நம்ம இட்லி மாவு ஊற்றி வச்சுக்கலாம். நல்ல மழை பெய்யுதுங்க சென்னையில். சூப்பர் மழை, இடி மின்னலோடு அடிக்கி நாடு நல்லா செழிக்கணுங்க. மழை பெஞ்சாதான் செழிப்பாக இருக்கும். அதே மாதிரி எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். நம்ம மக்களும் நல்லா இருக்கணுங்க. விவசாயிலாம் எவ்வளோ கஷ்டப்படுதாங்க பாருங்கள்.
தண்ணி இல்லாமல் எங்கள் ஊர்லலாம் தண்ணி இல்லாமல் விவசாயத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஜனங்க. மழை வர மாட்டேக்கு மழை வர மாட்டேக்குன்னு குடிக்க தண்ணியே கிடைக்க மாட்டேக்கு. அந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. தண்ணி சூடாகட்டும், நம்ம மாவு ஊற்றிடலாம். வந்து எப்படி பெய்யுது பாருங்க, நல்ல மழைங்க. இடி மின்னல் மட்டும் உழுது. சூப்பர் மழை. இதுதான் நல்லா அடிக்கும் மழை. இடிச்சேத்தான் கேட்கு பாருங்க. 4 நாளைக்கு மழை இருக்குன்றிருக்காங்க. இப்போ இட்லிக்கு மாவு ஊற்றிக்கிடலாங்க. மாவு நைட்லேயே அரைச்சி வச்சுட்டேன், நல்லா பொங்கிருச்சுங்க. இந்த மாதிரி பொங்கினா தான் மாவு இட்லி வந்து நல்லா இருக்குங்க. புளிக்காட்டாலும் நம்ம சாம்பார் ஊற்றினாலும் சரி, சட்னி ஊற்றினாலும் சரி, ஒரு மாதிரி உளுந்து வாடி அடிக்கும். இது எனக்கு ஒரு வாரத்துக்கு போகும் மாவு வந்து. 2 பேரும் சாப்பிட்டாங்களே, ஒரு வாரத்துக்கு போகும். இப்போ நான் சஷ்டிக்கு வேறு விரதம் இருக்க போகிறேன், சாப்பிட மாட்டேன். எங்கள் வீட்டாளுக்கு மட்டும்தான். இன்றைக்கி இட்லியை வச்சுட்டு பாக்கி மாவை அவங்களுக்கு வந்து நைட்டுக்கு தோசை சுடுறதுக்கு வச்சுக்கிடணும். குழந்தை பாக்கியம் வேணுங்க. அவங்களாம் குழந்தை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்கெல்லாம் சஷ்டிக்கு விரதம் இருங்க. 7 வாரம் மாதம் மாதம் சஷ்டி வரும். இந்த சஷ்டிக்கு இருக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் மாதம் மாதம் வர சஷ்டிக்கும் இருங்க. 5 மாதம் 7 மாதம்னு இருங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு குழந்தை சனிச்சிருங்க. நிறைய பேருக்கு அப்படி இருந்திருக்கு. கடவுளை வேண்டிட்டு இருங்கங்க. குழந்தை வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க ஒரு கரையில், குழந்தை இல்லைன்னு ஒரு பக்கம் கஷ்டப்படுதாங்க. கடவுள் இல்லாதவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, இருக்கவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வேண்டாம் வேண்டாங்கிறவங்களுக்கு கொடுக்காங்க. எல்லாருக்கும் நல்ல குழந்தை பாக்கியாக இருக்கணும்னு சஷ்டிக்கு வந்து நான் விரதம் இருக்கும்போது சாமியை நினச்சி வேண்டிக்கிறேன். நீங்களும் விரதம் இருங்க. ஒரு குழந்தையாவது இருக்கணுங்க கையில். வாழ்க்கையில் பிறகு நாள் ஆக வயசாக ரொம்ப கஷ்டமாக போகும். நம்ம பின்னாடி, நம்ம காலத்துக்கு பின்னாடி பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேணும். இன்னார் குடும்பம் இன்னார் பிள்ளை அப்படிங்கிறது தலைமுறை வந்து நல்லா தழைச்சி நிற்கும். அது இல்லைன்னா குடும்பமே இருக்கடம் தெரியாமல் போயிருங்க. அதனால் ஒரு குழந்தையாவது வேணும். கடவுளை வேண்டி விரதம் இருங்க, கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ இட்லி குக்கரை மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. 10 நிமிஷம் கூட வேண்டாம், 8 நிமிஷத்துல வெந்துடும். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா தான் 10 நிமிஷம் ஆகும். நம்ம வெளியில் வச்சுருக்கனால மாவு வந்து 8 நிமிஷத்துல வெந்துடும். வேக விட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ இட்லி வெந்துருச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமேட்டு பாத்திரம் கழுவியாச்சு, விளக்கு தேய்க்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் தேய்ச்சி முடிச்சாச்சுன்னா பூஜை பண்ண வேண்டியதாங்க. பூஜைக்கு தேவையான பொருள்லாம் கழுவி எடுத்தாச்சுங்க. எல்லாமே கழுவியாச்சு. பூஜை ரூமில் எல்லாம் எடுத்து வைக்கலாம். சுட சுட இட்லி. அப்புறம் இட்லிக்கு வந்து சாம்பார் வச்சுருக்கேன். அப்புறமா சட்னி, தேங்காய் சட்னி வச்சுருக்காங்க. தேங்காய் சட்னி. அப்புறமா சிக்கன் குழம்புங்க. சிக்கன் குழம்பு 2 விசில் விட்டேன், நல்லா குழையாமல் கிடச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கிடணுங்க. அப்புறமா உளுந்த வடை, பருப்பு வடை, வாழைக்காய் பஜ்ஜிங்க. எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தாச்சுங்க. தீபாவளி ஸ்பெஷலு தான். வாங்க சாப்பிடலாம். எல்லாத்தையும் சாமிக்கு படைச்சிக்கிடலாங்க. சாமிக்கு படைச்சிட்டு தான் நம்ம சாப்பிடணும். எடுத்து வச்சுக்கலாம் சாமிக்கு. இப்போ பூஜைக்கு வந்து எல்லாமே வச்சாச்சுங்க. தேங்காய் பழம் உடச்சி வச்சாச்சு. உளுந்த வடை, பருப்பு வடை, வாழைக்காய் பஜ்ஜி, சாம்பார், சட்னி, சிக்கன் குழம்புங்க. இன்றைக்கி செஞ்சது தான் நம்ம படைக்கணும். பழசு முறுக்கு இதெல்லாம் வைக்கக்கூடாது, நம்ம எச்சிப்படுத்திட்டோம். அதனால் இதெல்லாம் வச்சாச்சுங்க. விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டோம்னா ரெடி ஆயிருங்க. விளக்கு பொருத்திக்கலாம். ஃபஸ்ட்டு விளக்கு பொருத்திக்கலாங்க.
பார்ட்னர். பூஜையெல்லாம் முடிஞ்சு ட்ரெஸ்ஸும் தாங்க உங்களுக்கு தீபாவளி ட்ரெஸ்ஸு. ஹாப்பி தீபாவளி. தீபாவளிக்கு சாமிக்கு ட்ரெஸ் வச்சு படைச்சாச்சுங்க. சாமிக்கு கும்பிட்டாச்சு. அவ்வளோதாங்க தீபாவளி. எங்கள் வீட்டு தீபாவளி தான். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. சாப்பிடலாம் வாங்க. எங்கள் வீட்டு சாமியெல்லாம் நான் இருக்குது பார்த்துக்கோங்க. இதுதாங்க எங்கள் வீட்டு பூஜை ரூம். நம்ம வாடகை இருக்கனால நம்ம தனியாட்டு எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது. செல்ஃபில் தான் வச்சு கும்பிட்றேன். வாங்க சாப்பிடலாம். அப்படியே வாழையில போட்டு எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இலை போட்டாச்சு. ஃபஸ்ட்டு உளுந்த வடை, பருப்பு வடை, பச்சி, அப்புறமா இட்லிங்க. சுட சுட இட்லி, மல்லிகைப்பூ இட்லி, நாகர்கோவில் சட்னி, கடப்பா சாம்பார், செட்டிநாட்டு சிக்கன் குழம்புங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாமே நல்லா இருக்கு. எங்கள் வீட்டு தீபாவளி தாங்க. உங்கள் வீட்டில் என்ன எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வடை சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குது. நல்லா பஞ்சு மாதிரி வந்துருக்குங்க. அப்படியே சிக்கன் குழம்புல முக்கி சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குங்க. சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்குது. பஜ்ஜி, பஜ்ஜிக்கு வந்து தேங்காய் சட்னி நல்லாயிருக்குங்க. தேங்காய் சட்னி முக்கி சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. எல்லாமே நல்லாயிருக்கு. சட்னியில் மட்டும் 2 உப்பு அதிகமாக. கரெக்டாக இருக்கா? பஜ்ஜியில் உப்பு இருக்கிறனால அப்படி இருக்கணும். சூப்பராக இருக்குங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. வீடியோ பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் சொல்லுங்கள்.